Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் முதல் மொட்டு அத்தியாயம் 13. கையில் இருந்த சிகரெட்டை உதறி எறிந்து பூட்ஸ் காலால் அதை மாவாய் தேய்த்து துவைத்துவிட்டு கட்டிடத்தை ஏறிட்டு நோக்கினான் தாண்டவம். பலகை தென்பட்டது. புத்தம் புதிய எழுத்துக்களின் மீது நீல வெளிச்சம் விழ, தமிழ்நாடு லெதர்ஸ் இதுதான். பக்கத்து கட்டிடங்கள், இட அமைப்பு எல்லாவற்றையும் இன்னொரு தரம் சரிபார்த்து கொண்டான். சந்தேகமில்லை, அன்றைக்கு சக்கரவர்த்தி சுட்டிக்காட்டிய இடம் இதுதான். ஹாலில் இருந்த பெரும்பாலான மேசைகள் காலியாயிருந்தன. சிப்பந்திகள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். இடது ஓரத்தில் 1.5 ஆள் உயரமுள்ள எஃகு அடுக்கு அலமாரியை 2-3 பேர் பொருத்தி நிறுத்தி கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தியின் கம்பெனியில் ஒருவித பழமை மனம் வீசுவதுண்டு. இங்கே அத்துடன் ஓரளவு புதுமை மனம் வீசிற்று. கர்நாடகமான நாற்காலிகளுக்கு பக்கத்தில் நவீன நாகரீக கேள்விக்குறி நாற்காலிகளும் தென்பட்டன. மர பீரோக்களை இடித்து கொண்டு மரத்தின் நிறம் கொண்ட இரும்பு அலமாரிகள் நின்றன. பழைய மின்சார விசிறிகளும் புதிய ஸ்டாண்ட் விசிறிகளும் அருகருகே காட்சியளித்தன. ஸ்தாபனம் வெகு வேகமாக முன்னேறி கொண்டிருப்பதன் அடையாளம். ஹாலை அடுத்த சிறிய அறை சற்று இருட்டாக இருந்ததால் விளக்கு போடப்பட்டிருந்தது. தள்ளு கதவின் கீழே ஒரு பையன் உட்கார்ந்திருந்தான். பின்னால் மின்சார விசிறி சுழலுவது மட்டுமே தெரிந்தது. தனகடி இருக்கிறாரா என்று தாண்டவம் பையனின் தோளை தட்டி விசாரித்தான். முதலாளி வேலையாக இருக்காரு என்றான் பையன் மிடுக்காக. முதலாளியின் பெயரை தாண்டவம் கூறியது அவனுக்கு பிடிக்கவில்லை என்பதும் அந்த பதிலில் துணித்தது. தாண்டவம் பையில் கைவிட்டான். 2 ரூபாய் நோட்டாகத்தான் வந்தது. கார் சாப்பிட்டு சினிமாவுக்கும் போ என்றவன், போகிறதுக்கு முன்னால் முதலாளிகிட்ட தாண்டவம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு போ என்றான். திகைப்பு அடங்கியதும் பையன் உள்ளே போனான். தாண்டவம் எதிர்பார்த்தது போல தள்ளு கதவு கப்பால் தரகுடி காணப்படவில்லை. வேறு யாரோ ஒரு வயதான கிழவர் மூக்கு கண்ணாடியை வைத்த இடம் தெரியாமல் மேஜை தடவி கொண்டிருந்தார். பையன் தள்ளி சென்ற ஸ்ப்ரிங் கதவு முன்னும் பின்னுமாக விசிறி கொண்டிருந்த போது அந்த அறைக்கு அப்பால் இன்னொரு அறை இருப்பதையும் பையன் அங்கே நுழைவதையும் தாண்டவம் கண்டான். 2 நிமிடத்தில் பையன் வந்தான். அவன் முகம் பீதியில் தேய்ந்திருந்தது. நீங்கள் உடனே இந்த இடத்த விட்டு போகிறீங்களா இல்லையானு ஐயா கேட்குறாரு என்றான் பரபரப்புடன். அடச்சி மக, என்ன யாருன்னு ஞாபகம் வராமல் எஜமா அப்படி சொல்லியிருக்காரு என்று சொல்லிவிட்டு பையனின் கெஞ்சலை கூட லட்சியம் செய்யாமல் உள்ளே புகுந்தான். குமாஸ்தா கிழவர் காலடி யோசை கொண்டு யாராயிருக்கும் என்று நிதானிக்க முயன்று கொண்டிருக்கும் போதே அடுத்த அறைக்குள் பிரவேசித்து குட் ஈவினிங் என்றான் உல்லாசமான குரலில். ஒரு தோல் துண்டை மேஜை விளக்கருகே நீட்டி கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த தனகோடி சடக்கென்று நிமிர்ந்து, பையன் வந்து சொல்லலா என்று கடுமையாக வினவினான். சொன்னானே, அதான் இந்த இடத்தை விட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன் உடனே என்று நிதானமாக பலிதல் அளித்துவிட்டு தானே ஒரு நாற்காலி இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தான் தாண்டவன். உன்னோட விளையாடி கொண்டிருக்கேன், எனக்கு நேரம் இல்லை. ஆமாம், பிஸ்னஸ் பிரமாதமாக வளர்ந்துட்டுருக்கேன்னு நானும் கேள்விப்பட்டேன். மூச்சு விட கூட நேரம் இல்லையாமே உனக்கு? தனகோடி பதில் அளிக்கவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டு கையில் இருந்த தோல் துண்டை பரிசீலனை செய்வதில் மீண்டும் முனைந்தான். ஆனால் அதில் அவன் மனம் செல்லவில்லை என்பதின் முகத்தின் அலுப்பு காட்டிற்று. பணங்காசு சேர்ந்த பழைய சிநேகிதமெல்லாம் எப்படி பறந்துடுறது என்று வேண்டுமென்றே வாய்விட்டு சொன்னான் தாண்டவம். ஆமாம், உன் தங்கையிடம் கற்றுக்கொண்ட பழக்கம் என்று தனகோடியிலிருந்து பதில் வந்தது. அப்படியா? எனக்கு தெரியாதுன்னு இப்போது சொல்லிக்கொள்வதற்கு தானே இப்போது வெளியிலிருந்து நழுவிட்ட. தாம்பரம் மனோரமாவுக்கு நாட்டிய கச்சேரிகள் அமர்த்தி கொடுக்கவும் கூஜாவை தூக்கி கொண்டு பின்னாலே ஓடவும் இந்த தனகோடி வேண்டியிருந்தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் பெயர் புகழ் ஏற்பட்டதும் ஓதரு தனகோடியை கடற்கரை மணல் உட்கார்ந்துருக்கிற வரையில் வேண்டும், எழுந்திருக்கும்போது தட்டி விட வேண்டித்தானே. சீறிக்கொண்டே போனவன் களைப்பு மிகுதியால் தானாகவே நிறுத்துவான் என்று தாண்டவம் எதிர்பார்த்தான். அப்படி நேராது போகவே, நிறுத்து, அப்படி அந்த காலத்தில் தப்பு பண்ணி இருந்தாலும் இப்போ அதுக்கெல்லாம் வட்டியும் முதலமாக மனோரமா பரிகாரம் செய்துட்ருக்காளே, போதாதா என்றான். அடடே, அப்படி என்னப்பா செய்கிறாவ பாவம். தாண்டவம் உடனே பதில் தராமல் மேஜை மீது இருந்த தங்க சிகரெட் கேஸை உரிமையுடன் எடுத்து ஒரு சிகரெட்டை லைட்டரால் பற்ற வைத்துக் கொண்டார். பிறகு, கிங்ஸ்லி கம்பெனியை பற்றி என்ன நினைக்கிறா என்று கேட்டான். தனகோடி திகைத்தான். சம்பந்தம் இல்லாத கேள்வி. பரவாயில்ல, பதில சொல்ல. அந்த கம்பெனியோட உனக்கு பலத்தை போட்டி உண்டா இல்லையா? கிங்ஸ்லி கம்பெனியோடா? தனகோடி கடகட என்று நகைத்தான். அதை என் போட்டி என்று இன்னைக்கு சொன்னால் எனக்கு தான் அவமானம். மார்க்கெட்டில் அதன் பேரில் காலனா பேராது. அந்த மடையன் சக்கரவர்த்தி என்ன தான் பண்ணிகிட்ருக்கானோ. நான் சொல்லட்டுமா, மனோரமா மயலில் சிக்கிட்டு இருக்காரு. தாண்டவன் தனகோடியின் முகத்தருகே குனிந்து புகையை வெளிப்படுத்திய வண்ணம் பேசினான். ஆமாம் தனகோடி, நம்பிக்கை இல்லாட்டா வீட்டுக்கே வந்து பாரு.
ஒரு காலத்தில் சக்கரவர்த்தி சுண்டு விரலை கூட நீ அசைக்க முடியாது இருந்தது. இன்றைக்கி அந்த மனிதர் பிஸ்னஸ் அடியோடு மறந்து மார்க்கெட் வாசலில் உனக்கு திறந்து விட்டுருக்காருன்னா அதுக்கு காரணம் முதலாவது நான், ரெண்டாவது மனோரமா. மறக்காத. ஏது என்னுடைய தொழில் திறமை இதில் கடுது கத்தினி கிடையாதுன்னு சொல்லிவிடுவா போல இருக்க? சாஜா, அதுதான் இருக்கவே இருக்குதா? என்ன நாங்கள் செய்த உதவிக்கு நன்றி கூட சொல்ல மாட்டியா? வெறும் நன்றி வாங்கி கொள்வது உனக்கு வழக்கம் இல்லையே. வெள்ளி காசுடன் அல்லவா அது வர வேண்டும்ப. ஆமாம், ஆனால் அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எங்களால் இன்னும் ஏதாவது யாக வேணும்னா சொல்லு, அதை கேட்க தான் வந்தேன். நம்முடைய பழைய சிநேகிதத்தை நீ மறந்தாலும் நான் மறக்க தயாரில்லை. ஆனால் நான் உன்னை நம்ப தயாராக இல்லையே தாண்டவம் என்றான் தனகோடி. தாண்டவன் கைகளை பிடித்து கொண்டார். தனகோடி, அந்த ஆளை கவிழ்ப்பதில் எனக்கு ஒரு சொந்த நோக்கம் இருக்குது. 2 பேரும் கல்லடிப்போம், ஒரு மாங்காய் விழட்டும். தனகோடி உதட்டை கடித்து கொண்டு சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். வெளியே குமாஸ்தா கிழவரின் மேஜடியில் காகிதங்களின் சலசலப்பு கேட்டது. வந்து என்று ஆரம்பித்த தனகோடி வெளிப்பக்கம் பார்த்து, ராமாமிர்தம், நீங்கள் வீட்டுக்கு போகலாமே என்று குரல் கொடுத்தான். எஸ் சார் என்று பதிலும் டிராயர்கள் இழுத்து மூடப்படும் ஓசையும் செருப்பொலியும் அடுத்த சில நிமிடங்களுக்கு வெளிப்பட்டு மறைந்தன. தனகோடி ஒரு சிகரெட்டை உதட்டி நுனியில் ஒட்ட வைத்து கொண்டார். ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு உற்பத்தி ரகசியம் இருக்குது. ஒரு ஸ்தாபனத்தின் தயாரிப்புக்கு இன்னொரு ஸ்தாபனத்தின் தயாரிப்புக்கும் தரத்தில் வித்தியாசம் இருக்கிறத. அதற்கு அந்த ரகசியம்தான் காரணம். தமிழ்நாடு லெதர்ஸ் என்ன தான் 1000 மடங்கு உற்பத்தி அளவில் சிறப்பு பெற்றாலும் கிங்ஸ்லி தோலுக்கு உள்ள தரத்தை எட்டி பிடிக்க முடியாது. காரணம் கவனமாக கேட்குறியா? சொல்ல என்றான் தாண்டவம். லஸ் முனையின் மாலை நேர கோலாகலங்களை பார்த்தவாறு தன்னை மறந்து நின்றிருந்தாள் ஆனந்தி. அந்த கும்பல் எழுப்பிய மனமும் அவள் இதயத்துக்கு இதம் தந்தன. மாம்பலம் பஸ்ஸில் இருந்து இறங்கி வந்த வக்கீல் வீட்டு பெரிய நாயகி அவள் தனியாக நிற்பதை பார்த்துவிட்டு, என்ன ஆனந்தி, சௌக்கியமா என்று வினவியபடி அருகில் வந்தாள். இந்த தோடு எப்போது பண்ணி கொண்டீங்க மாமி என்று முகத்தில் அதிசயத்தை வரவழைத்து கொண்டு ஆனந்தி கேட்டாள். பெரியநாயகி அம்மாளுக்கு அவளுடைய புது நகைகளை பற்றி விசாரித்தால் போதும், வேறு பாராட்டு தேவையில்லை. அதே போல விசாரிக்காமல் இருந்து விட்டால் போதும், வேறு பகைமையும் வேண்டியதில்லை. ஆனந்தியின் கேள்வியில் உடம்பு பூரித்தவளாய் தோட்டை பற்றி 10 நிமிடம் மூச்சு விடாமல் பேசிய பிறகு பெரியநாயகி, ஆமாம் ஆனந்தியே, என்னென்னவோ கேள்விப்பட்டேனே வீட்டு நிலைமை பற்றி என்று ரொம்ப ரகசியமாக கேட்டாள். 1000 பேர் சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க மாமி. அதெல்லாம் உங்களை போல பெரியவங்க காதில் வாங்கி கொள்ளலாமா? நான் தான் சொன்னடி குழந்தை என்று பெரியநாயகி ஆமோதித்தாள். வர வர மயிலாப்பூர் சுத்த வம்பு சாவடியாக ஆகிட்டுருக்கே. நான் எதுக்கு கேட்குறேன்னா, அன்னைக்கு உங்கள் அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் இவரோடு பேசிகிட்டு இருந்தார். என்னமோ வியாபார விஷயம்னாரு. மாமா கிடக்கட்டும், நீ ஏன் இங்கே இருக்க? அம்மாவுக்கு மலேரியா மாத்திரை எப்போதும் கைவசம் வச்சுருப்பேன், அது தீர்ந்துச்சு. நீங்கள் போங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று விடைபெற்று கொண்டு ஆனந்தி அகன்றான். மாத்திரையுடன் மருந்து கடையிலிருந்து வெளிப்பட்ட போது கூட வக்கீல் சம்சாரம் தெரிவித்த தகவலை பற்றியே ஆனந்தியின் மனம் எண்ணமிட்டு கொண்டிருந்தது. வக்கீலை கலந்தாலோசிக்கும்படி அப்பாவுக்கு தொழிலில் என்ன நெருக்கடி வந்தது? அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்த வண்ணம் தெருவை கடந்தவள் மேகலை முன்னே நடந்து சென்று கொண்டிருப்பதை கவனித்தாள். அக்கா அக்கா என்று கூவியவாறு 2 எட்டில் தமக்கையுடன் சேர்ந்து கொண்டாள். என்று அதட்டினாள் மேகலை. அக்கா என்ன அக்கா, நடுத்தரவில் இப்படி கூப்பிடாதேன்னு எத்தனை தடவை சொல்லுவேன்? நீயே குதிர் மாதிரி வளர்ந்து கிடக்க. அக்கான்னா யாரோ தொண்டு கிழன்னு எல்லாரும் முறைக்கிறாங்க. மேகலைன்னு என் பேரை சொல்லி கூப்பிடேன். ஆனந்திக்கு வியப்பில் வாயடைத்து விட்டது. தமக்கையின் திடீர் கோபங்கள் அவளுக்கு பழக்கம்தான் என்றாலும் இப்போது ஒரு காரணமும் இல்லாமல் அவளுக்கு வந்த சினம் சற்று அதிகப்படிதான். கூம்பிய முகத்துடன் 4 அடி பின்தள்ளியே நடந்தாலே தவிர வழியில் வாய் திறக்கவில்லை. வீட்டுக்குள் நுழைந்து மாடியில் ஏறினார்கள் இருவரும். ஆனந்தியின் அறையிலிருந்து அவசரமாக வெளிப்பட்டான் ஒரு வேலைக்காரன். ஏய் என்று அதட்டி நிறுத்தினாள் மேகலை. ஆனந்தியின் அறையில் உனக்கு என்ன வேலை? படுக்கை தட்டி போட்டாம்மா என்றான் வேலைக்காரன். 6 மணிக்கு படிக்க போட்டியா? வேலையில் மகா அக்கறை பாரு. இந்த மாதிரி இன்னொரு தடவை திருட்டுத்தனம் பண்ணியோ உன்னை தொலைச்சேன், மறுவேலை பார்ப்பேன் என்று மேகலை சீறினாள். இதில் என்னம்மா திருட்டுத்தனா என்று வேலைக்காரன் முனகிய போது ஆனந்தி குறுக்கிட்டு, கிடக்கணும் விடுமா அக்கா, படுக்கை போட வந்தான்னு சொல்லிட்டு தான் சொல்கிறான் என்று பரிந்து பேசலாம். என்ன விஷயம் மேகலை என்று கேட்டபடி அம்மாவும் வந்து சேர்ந்தாளாங்க. இந்த பாருமா என்று ரோஷத்துடன் முன்னே வந்த வேலைக்காரனை அடக்கி, நீ போட கிழ என்று அனுப்பி வைத்தாள் அம்மா. மேகலையிடம் ஆதரவான குரலில், வேலைக்காரிடம் நம்ம தகராறு பண்ண வேண்டாம்னு அப்பா சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்போமே என்றாள். ஆமாம், அப்பா சொல்லுவார், ஏன் சொல்ல மாட்டார்? இத்தனை அயோக்கியன்களும் அந்த கழுத மனோரமா கொண்டு வந்து வச்சவங்களாச்சே, அவர்களை அதட்டி ஒரு வார்த்தை பேசலாமோ? சேச்சே,
என்று கிண்டலாக மேகலை பதிலளித்தாள். அன்னையின் சங்கட உணர்ச்சியை கவனித்தாள் ஆனந்தி. மேகலையின் மீது சினம் பொங்கிக் கொண்டு வந்தது. தாயின் மௌனம் மேகலையின் கோபத்தை மேலும் வளர்த்தது. மொத்த குடும்பத்துக்கும் ரோஷமெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி மானங்கிட்ட பிழப்பிக்க நாக்கு பிடிக்கிட்டு ஒட்டு மொத்தமாக சாகலாம் என்று பொரிந்து தள்ளிவிட்டு படி இறங்கி சென்று விட்டாள். அம்மா தலை குனிந்தவாறு நின்றிருந்தாள். தயங்கி தயங்கி அவளை நெருங்கிய ஆனந்தி மெதுவாக அவள் தோள்களை பற்றினாள். உன்னை வேலைக்காரங்க அவமானப்படுத்துவதும் அப்பா அவமானப்படுத்துவதும் தெரிகிறதே தவிர தானே உன்னை அவமானப்படுத்துவது தெரியலையா பாருமா உன்னை அவளுக்கு. இதெல்லாம் நான் அவமானம்னு எடுத்துக்கொண்டா தானே என் மனம் நோகிறார் போல் நீ எதுவும் செய்யாமல் இரு, அது போதும் எனக்கு. நானா ஒரு நாள் நான் அப்படி நடந்து கொள்ள மாட்டேம்மா என்று அன்னையை இறுக்கி அணைத்து கொண்டு சொன்னாள் ஆனந்தி. நீயும் அப்படித்தானேம்மா? எப்படி என் மனம் நோகும்படி எதுவும் செய்ய மாட்டியே? கட்டாயம் மாட்டேன். சத்தியமா? மகளை விலக்கி கொண்டு அவள் முகத்தை உற்று பார்த்தாளம்மா. சத்தியம் அதற்கு ஆனந்தி, மனத்தில் என்ன நினச்சிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலும் நான் சத்தியமானு சொல்லேன். சரி சத்தியமா? அம்மா என் அம்மா என்று சிறு குழந்தை போல் அம்மாவை ஆனந்தத்துடன் கட்டிக்கொண்டு தன் அறைக்குள் ஓடிவிட்டாள் ஆனந்தி. இந்த சின்ன பெண்ணுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்ற விந்தையால் ஒரு நிமிடம் அயர்ந்து நின்ற சௌந்தரம் ஏதும் புரியாமல் தலையை ஒரு அசைப்பு அசைத்து விட்டு கீழே சென்றான். அறைக்கு ஓடிய ஆனந்தி கதவை உட்புறம் தாழிட்டு கொண்டால் சில வினாடிகள் அங்கே நின்று யாரும் வருகிறார்களா என்று உற்று கேட்டால் எவரும் வரவில்லை என்று உறுதி ஏற்பட்டதும் ஓடினால் தன் படுக்கையை நோக்கி தலையணையை அகற்றி தூக்கி எறிந்துவிட்டு நோக்கினாள். அவள் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. தலையணையின் கீழே ஒரு கடித உரை இருந்தது. தனகோடி ஐயா, அவன் எதுக்காக போய் பார்த்த என்று கண்களில் கனல் பறக்க கேட்டால் மனோரமா. நம்முடைய நன்மைக்கு தான். இன்றைக்கி தோல் மார்க்கெட்டில் தனகோடிக்கு தான் சக்கரவர்த்தி. உன்னுடைய சக்கரவர்த்தி குப்பை தொட்டிக்கு போயிட்டுருக்காரு என்று தாண்டவன் சிரித்தான். போனால் போகட்டும், அவரை பற்றி கவலைப்பட வேண்டியவன் நான், நீ இல்லை என்று தூக்கி எறிந்தாற்போல் பதில் சொல்லிவிட்டு ஓரடி எடுத்து வைத்தாள் மனோரமா. சரையல் என்று அவளை சுவரோடு மறைத்து கொண்டு முறைத்தான் தாண்டவான். தனகோடி முன்ன போல சாதாரண செருப்பு கடைக்காரன் இல்லை, லட்சாதிபதி. அண்ணா காவடியாக போகிற சக்கரவர்த்தியிடம் இனிமேல் உனக்கு என்ன வேலை? 1000 இருக்கும், எடுக்கைய என்று தன்னை சிறப்படுத்திய அந்த இரும்பு கரங்களை விளக்க பார்த்தால் மனோரமா. முடியவில்லை. கேளு என்று உருமினான் தாண்டவன். சக்கரவர்த்தியின் பிஸ்னஸ் சாம்பலாகும் வரையில் அவரை அவன் கையில் பிடிச்சிட்டு ஆட்சேபமே இல்லை. அதைத்தான் தனகூடியும் கேட்டுக்கிட்டான். எவன் கேட்டுக்கொள்வதாகவும் நான் சக்கரவர்த்தியுடன் தொடர்பு வச்சுக்கொள்ள. இது என் சொந்த விவகாரம். 4 வருடத்துக்கு முன்னால் தனகோடியோட நட்பாக இருந்ததும் சொந்த விவகாரம் தானே. அதை சக்கரவர்த்தியிடம் சொன்னால் ஒப்புக்கொள்வாரா? பயமுறுத்துறியா? சேச்சே, உன் நிலைமையும் உழந்துட்டு பேசுங்கிறேன். தனகோடி இன்னொரு பெரிய திட்டம் வச்சுருக்கான். அதை முடித்து கொடுத்தோமானால் பிரமாதமான லாபம் உண்டு. மனோரமா பதில் சொல்லுமுன் டெலிஃபோன் அழைத்தது. பாய்ந்து சென்ற தாண்டவம் சட்டனை திரும்பினான். நீ எடு ஃபோனை என்றவன் அவளை டெலிஃபோனுக்கு அருகே இழுத்து சென்று ரிசீவரை அவள் கையில் கொடுத்து கேளு என்று ஜாடை காட்டினான். மறுமுனையிலிருந்து என்ன பேச்சு வந்ததோ மனோரமா ஆமாம் என்று முனங்களை தவிர வேறு பதில் தரவில்லை. சடக்கென்று ரிசீவரின் வாயை பொத்தி கொண்டு யார் பேசுறது என்று தாண்டவம் வினவினான். தனகோடி பேசுகிறான். நீ எல்லா விஷயத்தையும் என்னிடம் சொன்னியேன்னு கேட்குறான். அண்ணா சொன்னான்னு சொல்ல, முடிச்சு தர்றேன்னு சொல்ல. டெலிஃபோனை அவள் மோவாயில் இடித்தபடி தாண்டவம் கட்டளிட்டான். மனோரமா தயங்கினாள். என்று தாண்டவம் 2ஆம் முறை விரட்டிய போது வேறொரு கை டெலிஃபோனை அவனிடமிருந்து பறித்தது. பயப்படாத மனோரமா, முடியாதுன்னு சொல்ல. உனக்கும் தாண்டவத்துக்கு எந்தவித உறவும் கிடையாதுன்னு அடித்து சொல்ல என்று டெலிஃபோனை நீட்டினான் மாலி. தொடரும்.